பெரம்பலூரில் ஒருவர் தன்னுடைய ஷேர் ஆட்டோவில் லேப்டாப் மூலமாக சினிமா பாடல்களை ஒளிபரப்பி பயணிகளை கவர்ந்து வருகிறார். அது பற்றிய தொகுப்பை பார்க்கலாம். நெருக்கியடித்து அமரும் நிலை, நெரிசலான தெருக்களில் குடை ராட்டினமாக குலுங்கியபடி பயணம். இப்படி பயணத்தில் சிரமங்கள் ஒருபுறம், குறைந்த கட்டணத்தில் நீண்ட தூர பயணம், விரும்பும் இடத்தில் இறங்கிக் கொள்ளும் வசதி, இதுபோன்ற சௌகரியங்கள் மறுபுறம். இவை ஷேர் ஆட்டோ எனப்படும் பங்குதானியின் சிறப்புகள். சென்னைக்கு சவால் விடும் எண்ணிக்கையில் வெளியூர்களிலும் ஷேர் ஆட்டோக்களின் ஆதிக்கம் அதிகரித்தே வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடும் பெரம்பலூர் நகரில் அனைவரையும் தன் பக்கம் திரும்பச் செய்துள்ளார் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் செல்வம். லேப்டாப் மூலம் பாடல்களை இசைக்கவிட்டு களைப்புடன் வரும் பயணிகளை களிப்புறச் செய்கிறார் இவர். ரெகுலரா இந்த ஆட்டோல தான் வருவேன். அதனால எனக்கு புது புது பாட்டா போடுவாங்க. அதனால என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். பள்ளி கல்லூரி மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் என ஒருமுறை தனது ஆட்டோவில் ஏறுவோரை மீண்டும் வரச் செய்கிறது இந்த ஆட்டோ திரையரங்கம். வழக்கமாக ஷேர் ஆட்டோக்களில் ஆடியோ பாடல்களை மட்டுமே ஒளிபரப்புவது வழக்கம் என்ற நிலையில் செல்வத்தின் ஆட்டோவில் வீடியோவுடன் சினிமா பாடல்களை ரசித்துச் செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பலரும் தெரிவிக்கின்றனர். சில ஆட்டோக்களில் பார்த்தா டிவி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதில் கண்டினியூவாக ஏதாவது புது புது படங்கள், பாட்டுகள் அது மாரி போட்டிருக்காங்க. இதனால் ரெகுலராக அவங்களுக்கு அந்த டைம், காலேஜ் டைம், ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு வர பொண்ணுங்களோ பையங்களோ அதில் ரெகுலராக பேசஞ்சராக அவங்க வந்து மிங்கிள் ஆகிடுறாங்க. இதுமாரி பார்க்கும்போது சின்ன சின்ன யுக்திகளை விட ஆட்டோ டிரைவர் யூஸ் பண்ணுறாங்கிறது கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்குது. பெரம்பலூர் நகரப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் இயங்கி வந்தாலும் செல்வத்தின் புதிய முயற்சி என்பது வாடிக்கையாளர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மனுவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.